ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் நோட்புக் இல்லாமல் எப்படி நாங்கள் வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டாக வந்து நோட்புக் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா சோர்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் பார்த்தீங்கன்னா AI ஏஜென்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன் 2026 என்று சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபாஸ்ட் ரிசர்ச் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டீப் ரிசர்ச்சை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா எனக்கு வந்து AI ஏஜென்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன் 2026 இருக்கிற சகல டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி எல்லா ஆர்டிக்கல் எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரும். பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டீப் ரிசர்ச்சை கொடுத்துனாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சகல டேட்டா சோர்ஸும் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக நோட்புக் எல்லாம் சொல்லியிருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கூட நோட்புக் எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிசர்ச் பண்ண அந்த டாப்பிக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். அதாவது ஐ ஹேவ் டு அட்டாச் மை நோட்புக் எல்லாம் கண்டெய்னிங் மை வெப்சைட் அசெட் பிஃபோர் ரைட்டிங் எனி கோட். Act as a senior web architect, analyze the notebook and propose the detailed site map ன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான டீட்டெயிலான சைட் மேப் வந்து எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொவைட் பண்ணோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கொள்கிறேன். தி ஸ்ட்ரக்சர் லுக் பெர்ஃபெக்ட், நான் ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ்பர்ட் வெப் டெவலப்பர்னு சொல்லி அங்கே UI ஜென்ரேட் பண்ணுறதுக்கூடிய ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து கேன்வாஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்டை என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு கோட் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா கோட் ப்ரிவியூன்னு சொல்லியிருக்கும். ஒன்ஸ் கோட் எல்லாம் கம்ப்ளீட் ஆனவொடனே நீங்கள் வந்து ப்ரிவியூ கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை வியூ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஷேர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் காப்பி பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபுல் வியூவில் பார்த்துக்கொள்ளலாம். வந்து பார்த்தீங்கன்னா UI சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் a senior UI UX designer, redesign this website to look like modern SaaS platform என்று சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணாண்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆன பிறகு ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து வியூ பண்ணிக்கொள்ளலாம். இந்த வெப்சைட்டில் நேவிகேஷன் பாரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளமையான ப்ரொசீஜர் தான். கோட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வளமையாக ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி டொமைனை வாங்கி ஹோஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நம்புறேன். ஸோ இப்படியான இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கண்டிப்பாக வரணுமெண்டா மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.